ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஜேபி ஃபிலிம்ஸ் ஜோன்ஸ் வழங்க பி. ரகு தயாரிப்பில் மகாலட்சுமி முருகன் இயக்கத்தில் எல்எஸ்எஸ் லவ் ஷேர் சப்ஸ்கிரைப் என்ற வித்தியாசமான டைட்டிலில் ஒரு படம் வந்திருக்கிறது. மகாலட்சுமி முருகன் என்றதும் பெண் இயக்குனர் என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம். முருகன் என்பவர்தான் தன் மனைவி மீது வைத்திருக்கும் அபரிதமான அன்பின் அடையாளமாக மனைவி பெயரை தன் பெயருக்கு முன்னால் போட்டு எல்எஸ்எஸ் படத்தை இயக்கியிருக்கிறார். புதுமுகம் ஆதவ் கிருஷ்ணா, சிம்ரன், படவா கோபி, வினோதினி, ஜாவா சுந்தரேசன், ரோஹித், தனஞ்சயன், முத்து புவன் இன்னும் பலர் நடித்திருக்கிறார்கள். அஸ்வமித்ரா இசையமைத்தும் என்.எஸ். சதீஷ்குமார் ஒளிப்பதிவு செய்தும் இருக்கிறார்கள். எல்எஸ்எஸ் லவ் ஷேர் சப்ஸ்கிரைப் படத்தின் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் கூட படிக்கும் இளைஞனை அவன் நல்லொழுக்கத்திற்காகவே இக்குடும்பத்தின் மீது ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக அவன் இருப்பதற்காகவே காதலிக்கிறாள் நாயகி. அவன் வீட்டில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முழு சம்மதம். அவள் பணக்காரி என்பதே அவனுக்கு தெரியாது. ஆனால் அவள் சவுகார்பேட்டையில் வசிக்கும் மிகப்பெரிய பணக்காரரின் மகள். ரொம்பவும் தகுதி பார்க்கும் பெண்ணின் அப்பா காதலை ஏற்கவில்லை. ஆனால் அவள் பிடிவாதமாக இருக்கிறாள். அவளுடைய அம்மா அவளது சின்ன வயதிலேயே வேறு ஒருவரை கல்யாணம் செய்து கொண்டு காசியில் வசிக்கிறாள். அவரை சந்தித்து ஆசி வாங்கி வர காதலனை கூப்பிட்டு கொண்டு செல்கிறாள் காசிக்கு. காசி நதியின் அருகே அவளை மட்டும் வர சொல்கிறார் அம்மா. நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன், நீ இங்கேயே இரு என்று அவனை ரூமில் இருக்க சொல்லிவிட்டு செல்கிறாள். அம்மாவை சந்தித்து வாழ்த்து வாங்கிவிட்டு திரும்புகையில் ரவுடிகள் விரட்ட இவள் ஓட விபத்தில் அடிபட்டு கீழே விழுகிறாள். இதெல்லாம் பிளாஷ்பேக் காட்சிகளாக வருகிறது. ஓப்பனிங்கில் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜாவா சுந்தரேசனிடம் லிஃப்ட் கேட்டு அவருடன் பைக்கில் செல்கிறான் ஹீரோ. சில நாட்களில் பையனுக்கு லிஃப்ட் கொடுத்ததற்காக போலீஸ் வந்து ஜாவா சுந்தரேசனை விசாரிக்கிறது. பணக்கார வீட்டு பெண்ணை அவன் கடத்தி விட்டான் என்று. செகண்ட் ஹாஃபில் காதலியை காணாமல் அவன் அலைகிறான். அந்த ஊர் போலீஸ் அவனை அடித்து விசாரிக்கின்றனர். பெண்ணின் அப்பாவும் காசிக்கு வந்து தேடுகிறார். தன்னுடைய சென்னை போலீஸ் அண்ணனை துணைக்கு ஹீரோ காசி வர வைக்கிறான். அதற்கு பிறகு என்னதான் நடந்தது? ஆக்சிடெண்டில் அடிபட்ட ஹீரோயின் கதி என்ன ஆனது? ஆர்வ கோளாறில் வைத்த டைட்டில் தான் இது. மற்றபடி டைட்டிலுக்கும் படத்திற்கும் அவ்வளவாக சம்பந்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஏனோ தானோ என்று போகும் படம் இரண்டாம் பாதியில் முக்கியமான திருப்பங்கள் ட்விஸ்டால் கொஞ்சம் நிமிர்கிறது. சில குறைபாடுகள் இருக்கு படத்தில். அவ்வளவு நல்லவரான அம்மா ஏன் கணவனும் பிள்ளையையும் விட்டுவிட்டு ஓடி போயிருக்க வேண்டும்? ஹீரோயினை விபத்துக்கு உள்ளாக்குவதற்காகவே தனியாக வர சொன்னது போல தெரிகிறது திரைக்கதையில். காதலுக்கு ஸ்டேட்டஸ் பார்க்கும் தகப்பன் என்கிற வழக்கமான கதைதான். அதற்கு இத்தனை பின்னல்கள். ஹீரோ ஆதவ் கிருஷ்ணா, ஹீரோயின் சிம்ரன் பார்க்க புதிதான ஜோடியாக இருப்பதால் அவர்கள் நிலை அடுத்து என்னவாகுமோ என்கிற ஆர்வத்தை படம் பார்ப்பவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் இயக்குனர். அவர்களின் நிலை ரசிகனின் மனதை பாதித்ததா என்பதுதான் படம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.